ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து புதிய ஒரு வேலையை இப்போ வச்சுருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போதைக்கு ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷத்தோட 4வது நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்தவரைக்கும் ஜூனியர் என்ஜினியர் டிபார்ட்மெண்டல் சூப்பரண்டன்ட் அப்படின்ற ஒரு பதவிக்கான வேலைவாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதிகள் என்ன, கல்வி தகுதி என்ன, 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 14/8/2026 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 13/9/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி கரெக்ஷனுக்கான தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூல் படி தான் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பதவி, அதாவது வேரியஸ் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் நிறையா பதவி இருக்குது. அதேமாரி டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கேட்டிருக்காங்க. லெவல் 6ல் சேலரி கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங்கில் 35,400 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 3,993 வேக்கன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 4,000 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. கம்மி வேக்கன்சி தான், பட் இருந்தாலும் விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏன்னா எல்லா ஆர்ஆர்பி ஜோன்லையுமே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இதில் தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை கடைசியாக பார்க்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேண்டிடேட், ஸோ எல்லாருக்குமே 500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்டி ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க எல்லாருக்குமே 250 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. உங்களுக்கான பேமெண்ட்டை பார்த்தா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தாங்க. ஸோ இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் மூலமாக செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அப்புறம் 2வது ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மொத்தமாக 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாமினேஷன் இருக்க போதுங்க. ஸ்டேஜ் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிபிடி மெத்தட் மூலமாக எக்ஸாம் நடக்க போகுது. மொத்தமாக 100 கொஷின் எக்ஸாம் வைக்கிறாங்க. 90 நிமிஷம் எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேத்தமேட்டிக், அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இதில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 100 கொஷின், 100 மதிப்பெண் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சிபிடி 1ல் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக சிபிடி 2க்கு எக்ஸாமுக்கு போவீங்க. சிபிடி 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 150 கொஷின்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 120 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக் ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக் எபிலிட்டிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. மொத்தமாக 150 கொஷின், 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போதுங்க. இதுக்கும் நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், எந்த டிசிப்ளினில் எக்ஸாம் குரூப், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், இது கீழே வரவங்க எல்லாமே எக்ஸாம் குரூப்பாக மெக்கானிக்கல் அண்டு எலக்ட் இன்ஜினியரிங் அதான் உங்களுக்கான குரூப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 சப்ஜெக்ட்டுமே எலக்ட்ரிக்கல் அண்டு அலைட் இன்ஜினியரிங் கீழே வருவீங்க. அந்த மாதிரி
என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எதுக்கு கீழே அப்படின்ன மாரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டேஜ் 2 முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் எடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் நடக்கும் அப்படின்ன மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஹவு டு அப்ளை? ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ தமிழில் எக்ஸாம் நடக்க போது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி பற்றி பார்த்துடலாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியரிங்கான பதவி அதில் எக்கச்சக்கமாக இருக்குது. டிசைன் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கலில் ஒர்க்ஷிப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிசைன் டிராயிங் என்வரன்மெண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜூனியர் இன்ஜினியரிங்கான பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள், டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இருக்குது அப்படின்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் காம்பினேஷனாக முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. டிகிரி அல்லது வந்து பார்த்தா டிப்ளமோவில் இந்த முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. எதில் அப்படின்னா பிரிட்ஜி சிவில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அல்லது பிஎஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது காம்பினேஷனாக சிவில் இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதெல்லாமே சிவில் கேட்டகரி வரும் 19 பதவிக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பதவி இன்ஜினியரிங் இருக்க பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியரிங் ட்ராக் மிஷினுக்கு வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரியில் இந்த காம்பினேஷனில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரேஜ் அண்ட் வாகன் டிசைன் சிஎன்பி இதுக்கெலாம் வந்து சேம் அதே மாதிரி தான். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் மெக்காட்ரானிக் இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது 4 இயருக்கும் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ முடித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. எல்லாமே பிடெக் சிவில் முடித்தவங்க மெக்கானிக்கல்லாம் இருக்குது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி டிப்ளமோ அதாவது எனி 3 இயருக்கான டிப்ளமோ முடித்தவங்க டெபார்ட் சூப்பரண்ட் மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுதாங்க உங்களுக்கான கல்வி தகுதி. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆர்ஆர்பி ஜோன் வைஸாக வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சென்னைக்கும் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சென்னைக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கம்மியான வேக்கன்சி தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஓவரால் இந்தியாவுக்கு 3900 சம்திங் வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே கம்மியான வேக்கன்சி தான் போகும். ஸோ இப்போ நம்ம சென்னைக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 362 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வேக்கன்சினே சொல்லாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக 4000 வேக்கன்சியில் நமக்கு 362 வேக்கன்சி கிட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து நிறையா இருக்குது. டெபார்ட் மெட்டீரியல்லே ஸ்டோர்ஸ்லேயே வந்து 2 விதமான இது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சென்னைக்கு. ஸோ கண்டிப்பாக ஆர்ஆர்பி சென்னை தாராளமாக அப்ளை பண்ணலாம். மற்ற ஸ்டேட்லாம் 100-200 அந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு வந்து 362 வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க சென்னைக்கு மட்டுமே. அதனால் கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புனே வந்து சொல்லலாங்க. எல்லா ஃபார்ம்ஸுமே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.